why not? Sky is the limit. நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா வாழ கற்றுக் கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாய்ஸஸ் தான். டெஃபினட்டாக 1/4 ஆஃப் கமல்ஹாசன் உங்களுக்குள்ளேயும் இருப்பார்ல, பீட் sound mind and clever and smart. No. And that was the first thing he said. I've had 33 fractures, this is the 34th. He's emulating Jackie Chan. So hello people, for the very first time ஒரு வெட்டரன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபுல்லி ஃபில்மி கிடச்சிருக்கு. மேம் நீங்கள் வெட்டரன் தான் ஒத்துக்கோங்க தயவு செஞ்சு. வெட்டரன் ஆகிட்டேன்னா ஆக்கிட்டிங்களா? சரி, நன்றி. மேம் இப்போது நிறைய பேர் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க கௌதமின்னு பேர் வச்சுருந்துருப்பாங்களே, அப்படிங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர். ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் மேக்கிங் அ நேம் ஃபேமஸ்? உண்மையிலே அந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்கன்னா, என்னை பார்த்து அதுக்காக குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா, அதை விட ஒரு பெரிய பாராட்டோ அன்போ ஆதரவு கிடைக்காது. கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா என் குழந்தைக்கு நான் எவ்வளோ அன்போடு நான் எத்தனை ஆசைகளோட நான் பேர் வச்சேன்னு எனக்கு தெரியும். ஸோ பட் கௌதம்ன்றது ஒரு ட்ரெண்டியான நேம் தானே அந்த டயத்துக்கு? அப்படிங்களா? எங்கள் அம்மா அப்பா தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதகத்துப்படி என்னமோ கீகாவில் வரணும்னாங்க. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று எழுதி இது வேண்டாம் அது வேண்டாம், கௌதமி இஸ் நைஸ். பட் அந்த டயத்தில் when you got introduced, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படிச்சுட்டு சினிமாக்குள்ளே வந்த ரொம்ப குறைவான பேரில் நீங்களும் you've done your engineering and then you came into the industry. அது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கும். உங்களுக்கே at a very personal level ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருந்திருக்கும். ஸோ for the first time that you came into cinema, was it because of your looks or anything more to it? ஓகே, குட் கொஸ்டின். ரியாலிட்டி செக்குங்கிறது கண்டிப்பாக, ஏன்னா என்னுடைய உலகம் வேறு மாதிரி இருந்தது. படிச்சிருந்தேன், யங்கஸ்ட் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி, ஸ்பாயில்ட் பேபி. ஸ்பாயில்டுனா நாட் பேட்லி பிஹேவ்ட், வெரி ஷெல்டர்ட் சைல்டு. ஸோ எனக்கு என்னோடய நாய்க்குட்டி, என்னோடய புக்ஸு, எங்கள் அம்மா அப்பா அண்ணன், இது தவிர எனக்கு உலகமே தெரியாது என்னென்னு. Suddenly I tripped and I fell into this world and I said, hey, I like it, this is interesting, let me see more. ஸோ அப்படி பண்ணி வளர்ந்து வரும்போது I found out where I am, what I'm doing, and also it was a waking up process for me, you know. And there was a bit of a culture shock கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய அது வரைக்கும் இருந்த உலகத்துக்கும் இங்கே நான் பார்த்த உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் நான் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து எனக்கு நான் நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஐ வாஸ் ஹாப்பி டூயிங் வாட் ஐ டிட். இல்லைன்னா இத்தனை வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்க முடியாது இல்லைங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ், அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் and then S.P. Muthuraman. Did you realize that how big a film it was, though it was shot in a very lesser time? No, I didn't. Honestly, I didn't. ஏன்னா எனக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி ஒன்றும் தெரியாது. பெரிய ஸ்டார்னு என்ன, யூனோ லைக் பிகினர் என்ன ஒன்றுமே தெரியல எனக்கு. ஐ கேம் ஃப்ரம் அ வேர்ல்ட் where everyone is respected for who they are. My parents are academicians, they both were doctors, family எல்லாமே அப்படி தான். So you talk to somebody and based on how you came across or they came across, you gave them that respect. So என்னை பொறுத்த வரைக்கும் I did this film. Of course you know that somebody is super successful, ஒரு பெரிய brand, அதெல்லாம் தெரியும் நமக்கு. But not more than that. ஏன்னா நான் ரொம்ப யங்காக இருந்தேன் and as I said வேறு ஒரு உலகத்துலேருந்து வந்தேன். பட் ஒர்க் பண்ண பிறகு நான் ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னுடைய கரியர் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் குரு சிஷ்யனுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ. எஸ்பிஎம் சார், ரஜினி சார், ஒர்க் பண்ண எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ என்ன அழகாக அவ்வளோ அன்போடு அவங்க பார்த்துக்கலன்னா, ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா இதெல்லாம், நான் போயிடுறேன், என்னோடய இன்ஜினியரிங் நான் MBA பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டேன்னு நான் போயிருப்பேன். மேம், கமல் சாருக்கான ஒரு ஈவெண்ட் ஒன்று ஸ்டார் விஜயில் பண்ணாங்க. இப்போ ரமேஷ் அரவிந்த் சார் சொல்லியிருந்தார், கௌதமி மேம் மட்டும் சாரோட லைஃப்குள்ளே வரலைன்னா அவர் ஒரு ரிவைவல் மோடுக்கு போய் திரும்ப படங்கள் பண்ணியிருப்பாரா எனக்கு தெரியல அப்படின்னு. ஆன் தோஸ் லைன்ஸ். ஸோ கேன் யூ ஆட் டு தட்? ஹவு ஹேவ் யூ? இட்ஸ் வெரி ரொம்ப நம்மளை பற்றி நம்ம பேசிக்கிறது இல்லை, நம்மளை பற்றி நம்ம பேசிக்கிறதுன்னு இல்லை. ஒன்று வந்து ரமேஷ் அரவிந்த் இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். அப்புறம் கமல் சார் வந்து ஹீ இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். அண்ட் அவருக்கு இருக்கிற ஆர்வம் சினிமாவுக்கு இருந்தாலும் க்ரியேட்டிவ் பர்சியூட்ஸ்க்கு இருந்தாலும் அது வந்து யாராலேயோ ஸ்டாப்பும் பண்ண முடியாது. அண்ட் யூனோ வேறு மாதிரி யூனோ லைக் என்கரேஜ் பண்ணலாம், யார் வேணாலும் என்கரேஜ் பண்ணலாம். பட் நோபடி கேன் பி அன் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். இட் இஸ் சம்திங் வித்தின் ஹிம்செல்ஃப்.
இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பித்து உங்கள் கரியர் அப்படியே ஸ்டேஜாக வளர்ந்து வருது. எதனால்? ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த ஆர்வம் இருக்குது, நான் செய்யணும், சாதிக்கணும், நாளைக்கு எந்திரிச்சா இன்னும் புதுசாக எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். அவருக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறதுனால என்ன இருந்தாலும் என்ன யார் இருந்தாலும் இல்லைனாலும் he will do what he has to. That is his quality. So humble of you. ஐயோ no, I'm being very honest. I've seen too much in life for false humility, you know. So this is a fact. That credit goes to him. That's who he is. ஒரு ஃபில்லர் கொஸ்டினாக வச்சுக்கலாம் அதை. இன்வேரியபிளி இந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட ரஜினி, ஒரு க்ளோஸ் டு ரஜினி பேர் ஒன்று இருக்குது அவருக்கு. இப்போது ஃபேன் ரைவல்ரின்ற அந்த டைனமிக்ஸே உடைச்சது வந்து உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இப்போ கபாலி பார்த்துட்டிங்களா? ஹவு டிட் யூ ஃபீல்? இல்லைங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் டைம் கிடைக்கல. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஒர்க்கு, அப்புறம் ஒரு பக்கம் மற்ற ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் இன்னும் கிடைக்கல. பட் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பார்த்துறேன். ஸோ ரெண்டு பேரோடையும் யூ ஒர்க் விச் இஸ் அ ஃபேக்ட். பட் கமல் சார் ரஜினி சார் ஒர்க் பற்றி பேசும்போது, ரஜினி சார் கமல் சார் ஒர்க் பற்றி பேசும்போது அது ஹவு டு யூ ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி? அண்ட் ஹவ் ஹவ் யூ என்ன நடந்திருக்குன்னா, கமல் சார் இப்போ ரீசெண்டாக அதை ரஜினி சார் படத்தை பற்றி பேசும்போது ஹவ் யூ பீன் பார்ட் ஆஃப் சச் டிஸ்கஷன்ஸ்? நோ டெஃபினெட்லி ஹிஸ் ஒர்க் இஸ் ஹிஸ் ஒர்க் அண்ட் தட் இஸ் செப்பரேட். ஸோ அதில் நான் தலையிடுறதில்லை. பட் நான் ரெண்டு பேரோட கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் இட் செல்ஃப் வாஸ் வித் ரஜினி சார். அண்ட் வித்தியாசம் என்னென்னா போத் ஆஃப் தெம் டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ். ஸோ ஒர்க்கிங் ஸ்டைல் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப கூலாக இருப்பாங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செட்டில் தெரியவே தெரியாது. யூ நோ, ஆல் வெரி சில்ட் அவுட், வெரி ஜோவியல். ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டைல். So your stint with designing இப்போ currently putting it into use, or how is it going? அடுத்த ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் சைன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வேறு? See, இது வரைக்கும் ராஜ்கமலில் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் கண்டினியூஸாக யூனோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க and all of that. Now I've gotten into other things, getting back to acting. அப்புறம் ப்ரொடக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. ஸோ சில I think we're expecting them to be exciting plans are coming up. நியூ மீடியாவுக்கு யங் டேலண்ட், எனக்கு யங் டேலண்ட் கொண்டு வரணும் வெளியில். ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆர்வம் உள்ளவங்க, அந்த திறமை உள்ளவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் டேக்கிங் அப் ஸோ மச் ஆஃப் மை டைம். So I would love to continue doing costumes, and I would love to do a great variety of films also. Lovely. I don't want to ask what Mohanlal sir felt about the Drishyam remake. நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருந்திருப்பாங்க. பட் யாருமே என்ன கேட்கல. ஏன்னா அவர் என்ன நினைச்சிருக்காருன்னு அவர் தான் கேட்கணும். அதுக்காக you haven't had that no I never spoke about that. Okay. So the complete actor. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து ரொம்ப கைண்டா தான் சொல்லியிருக்காரு பாபநாசத்தை பத்தி. That's nice. இப்போ complete actor ன்னு சொல்றாங்க Mohanlal sir, and it's inevitable that when you get to see him on screen, it's so nice that he literally plays with the camera. அவரால டீச் பண்ண முடியும். And you've had a travel as an artist, different kinds of roles in different languages, different superstars you've done. So again coming back to acting is a good thing. So இந்த படம் பொறுத்தவரை how much of family drama is part of the film? இது full family subjectங்க. ஆனா family subjectனு சொல்றதுனால எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு டிவி சீரியஸில் நடக்கும் இல்லைங்களா, ஏதோ ஒரு பிளானிங், ஒரு அது வில்லி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட்ஸ் லைக் எவ்ரிபடிஸ் ரியல் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் எவ்ரிடே லைஃப் ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னால் போரிங்காக இருக்கும். இந்த சென்ஸ் ஆமாம் எல்லாரோடைய வாழ்க்கையில் நடக்குது இல்லையா, ஓகே ஸோ வாட், மூவ் ஆனுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் அது தாண்டி வர்றவங்களுக்கு தான் அதோட எஃபெக்ட், அதோட வேதனையில் அதோட சந்தோஷம் என்னன்னு நமக்கு தான் தெரியும். இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். But only when we are going through it, we realize the heights and the depths of it. So அது வந்து இதில் உணர முடியும். It's things that could happen to anybody and happens to a lot of people. But அங்கே பார்க்கும்போது yes, that's what I went through and that's what I felt. இப்போ என்னுடைய ஃபீலிங்க்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அங்கே ஒரு வேலிடேஷன் இருக்குது. அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் பார்க்குறவங்களுக்கு. How does it feel to be a very positive crusader for cancer? Even இப்போ கூட நான் அந்த பிங்க்லேருந்து நான் அப்படி தான் ரிலேட் பண்ணிக்கிறேன். So how does it feel to having gone through that pain and then coming out of it and இன்னைக்கு அவ்வளோ பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி பேசும்போது? வேற மாதிரி இருக்க முடியாதுங்க என்னால். This is the only way that I can be. ஏன்னா எனக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு நல்லது நடக்கணும், என்னை சுற்றி 10 பேருக்கு நல்லது நடக்கணும். அது மட்டும்தான் நான் பார்ப்பேன்.
ஸோ எனக்கு என்ன நல்லது நடக்குதுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை லைஃப் பெட்டர், மை செல்ஃப், மை ப்ரையாரிட்டிஸ் பெட்டர், மை லவ்ட் ஒன்ஸ். ஸோ அது எனக்கு நல்லது நடந்திருக்கு. என்னுடைய எய்ம் என்ன லைஃப்பில் வாழணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், முழுமைத்தனத்தோடு வாழணும். அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இது அனுபவித்ததுனால 10 பேருக்கு நல்லது நடக்கணும். அதாவது ஒரு எச்சரிக்கையாக சொன்னாலும் போதும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இது எப்படி டீல் பண்ணீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கிறது அடுத்தது. பட் ஃபர்ஸ்ட் திஸ் கேன் ஹேப்பன் டு எனிபடி, பி கேர்ஃபுல்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ எம் ஹாப்பி டு டூ தட். Lovely. Coming back to Namadhu, is it a straight trilingual? Was it shot in 3 different languages? And how was the task altogether, having to emote the very same interesting thrice? very interesting. ஏன்னா இப்போது ஒரே இது வந்து 3 மொழியில் பண்ணும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ், அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா இப்போ நமக்கு அந்த பேசிக் ஃபார்மேட் மாறாது. The ethnicity is the same for all the 3 languages. And dialogue மாறுறது தான் will be the main thing. எனக்கு 3 ஐம் pretty comfortableங்கிறதுனால பெரிய சேலஞ்ச் ஒன்றும் தோணலை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு கோஸ்டார்ஸ் மாறிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. That's nice. இப்போது சார் வந்து அவருக்கு அடிபட்டுருச்சுன்னு ஒன்னே you might have come across the responses in general publicல. அவர் ஸ்க்ரீனில் யாராவது அடித்தாலே எங்களுக்கு கோவம் வரும். So how is he fine? And oh, he's absolutely fine. He's recovering. Fracture na yaarka irundhalum or certain time of recovery ahum, period of recovery. And that was the first thing he said. I've had 33 fractures, this is the 34th. He's emulating Jackie Chan's record. ஒரு crazy moon dialogue தோணுச்சு, கால் கட்டி ஆசைப்படுறாரு போல அப்படின்ற மாதிரி. Brushing aside that, இப்போ future என்ன மாதிரியான plans இருக்கு? Because in another interview I read that you're very interested about producing films. Yes, producing content. எனக்கு வந்து films and non-filmsங்கிற ஒரு இது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் anything that is consumed by people that I watch, that anybody watches is content. So you might even produce a production theatre, drama கூட நீங்க பண்ணுவீங்க? I would love to get into that. I would love to. எனக்கு வந்து moving images எனக்கு தெரியும். Theatre is still new for me. But அதில் போனால் I definitely want to get, like என் daughter வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க தியேட்டரில். She's done a lot of theatre work in school and their production is actually very good. Just ஒரு high school production மாதிரி இல்லாமல் they have state of the art equipment, production values எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. So from her I have learnt an interest in theatre. So கண்டிப்பாக why not? Sky is the limit. நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. Even உங்க டாட்டர் கூட she's interested film studiesல சொல்லிருந்தீங்க. Yes. And you personally எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ராக்ரெசிவா லைஃப் as it is ட்ரீட் பண்ணி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வாழற ஒரு இண்டிவிஜுவல். ஸோ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற if at all if you try putting some sense into her mind, ஒரு அட்வைஸாக சொன்னால் அது ஒட்டாதுன்னு கூட உங்களை மாதிரி இல்லை, அப்படி இல்லை. என்னன்னா சின்ன வயசுலேருந்து she has to know her own mind. She has to be able to make her decisions. தேவையான இடத்துல கொஞ்சம் இப்படி நட்ச் பண்ணுவேன். பட் பை அண்ட் லார்ஜ் இப்படி பண்ணால் அதனுடைய ரிசல்ட் இப்படி வரலாம், இதனுடைய எஃபெக்ட் அப்படி போகலாம், யோசிச்சுக்கோ, இது வேணுமா உனக்கு லைஃப்பில், இது தேவையா உனக்கு, இல்லை அது அடையணுன்னா எவ்வளோ தூரம் போவேன். ஸோ இதெல்லாம் யூ நீட் டு டீச் தெம் டு லுக் அட் த ஹோல் சிச்சுவேஷன் அண்ட் தென் மேக் தட் சாய்ஸ். ஏன்னா எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வேணும், அதனால எனக்கு என்ன ஆகும், பல்லு கெட்டு போயிடுமா, இல்லை இதாகுமா அதாகுமா, வாட் எவர். யூ ஷோ தெம் தட் அண்ட் சே இஸ் இட் ஒர்த் இட் ஆர் இஸ் தட் ஒர்த் ஃபைட்டிங் ஃபார். அந்த டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா வாழ கற்றுக் கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாய்ஸஸ் தான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்தால் இப்படி போகணுமா அப்படி போகணுமாங்கிற சாய்ஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த டைமில் எப்படி கரெக்டான டெசிஷன், உங்களுக்கு பொருத்தமான டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கான டூல்ஸ் இல்லைன்னா then it's not a successful thing. So you have to know how to make your choices. So you getting to play a mother on screen off late, and ஏதாவது director ஓட ஒரு conflict இருந்திருக்கா? See, I am being a mother in real life and this is what actually happens, but you put in a lot of no because that is that character. Okay I'm not playing myself. Yeah இப்போ இந்த படத்துல காயத்ரி is standard பாபநாசத்துல she is ராணி. Okay so ராணி எப்படிப்பட்ட ஒரு தாய்ங்கிறது அங்கே முக்கியம். என்னுடைய பர்சனல் இன்புட் அங்கே, ஐ மீன் மை பர்சனல் ஃபிலாசபிஸ் ஆர் நாட் ரெலவெண்ட் அன்லெஸ் ஐ எம் பிளேயிங் சம்படி லைக் மை செல்ஃப்.
நான் டெஃபினட்டாக 1/4 ஆஃப் கமல்ஹாசன் உங்களுக்குள்ளேயும் இருப்பார்ல, பீட் சவுண்ட் மைண்ட் அண்ட் கிளவர் அண்ட் ஸ்மார்ட் knowledgeable. That is the biggest mistake, because especially among us, between ourselves, we respect people for who they are. புரியுதுங்களா? நானாக இருக்கணும், அவராக இருக்கணும், நீங்களாக இருக்கணும், இவராக இருக்கணும். That is the beauty of the world and of people. அண்ட் எனக்குள்ளே இருக்கிறது வந்து என்னோட ஜெனட்டிக் இன்புட் தான் இருக்க முடியும். எங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, அவங்க எல்லாம் தான் இருக்க முடியும். அவருக்குள்ளே அவருடைய ஜெனட்டிக் இன்புட் தான் இருக்க முடியும். உங்களுக்குள்ளே அப்படி தான் இருக்க முடியும். ஸோ பட் வாட் யூ டூ ஃபைண்ட் இஸ் qualities that you admire, some positives that you pick up, some things that you look up to. Those are the things that you get from other people. இப்போது உங்களுக்கு வந்த படங்களில் வந்து உங்களுக்கு போட்ட மேக்கப்பில் சம்திங் தட் ஐ வெரி பர்சனலி லைக் வாஸ் இருவர். ஆல்வேஸ் அந்த மணிரத்னம்ன்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு சம்திங் பிகர் தேன் சினிமான்னு எனக்கு தோணுது சம்டைம்ஸ். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒரு ஜிலேபி விட்டு கோயிங் பேக் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக். Working with him. இருவரில் பி இட் யோர் மேக்கப் ஆர் த கைண்ட் ஆஃப் ரோல் தட் வாஸ் given to you. Just tell something about him as a creator, as how does he brief you and get work from you? Okay, that's very nice. அவர் ஆக்சுவலி வந்து எவ்வளோ பேஷனட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் செட்டில் கூட போய் பார்க்கும்போது அதை விட ஃபோக்கஸ்டாக இருந்தார். இட்ஸ் லைக் ஐ வாண்ட் திஸ், லைக் திஸ், ஐ வில் ஷூட் இட் ஆஸ் மெனி டைம்ஸ் as necessary to get what I want. அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இல்லை, பட் தட் கைண்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் இஸ் தேர். அண்ட் ஆக்டர்ஸ் கூட ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுவார். அதாவது லிட்ரலி கூட உட்காந்து he will say like this, do this more like that, அப்படி ரொம்ப ரொம்ப மைக்ரோ டீட்டெயில்ஸ் பார்க்குறவர் அவர். அண்ட் இப்போ அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் மாறி இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஷெட்யூல்ஸ் அப்படி தான் இருந்தார். ஓகே காஸ்மி, ஐ நீட் திஸ், லைக் that and all that. 3rd ஷெட்யூல் வரும்போது he became like, okay, you have your dialogue, okay, this is what we're doing, இதுதான் ரிஹர்சல், பார்த்துட்டிங்களா ஒரு வாட்டி, ஓகே we'll just come back to you அப்படின்ட்டு போயிட்டு அடுத்து ஓகே டேக், ஓகே காஸ்மி ரெடி ஃபார் டேக், லெட்ஸ் கோ. எனக்கு ஐ ஸ்டார்ட் கெட்டிங் worried. என்ன கண்டுக்கல, என்ன இல்லை 2வது வாட்டி கேட்கல, என்னன்னு எனக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கூட முன்னாடி ஒர்க் பண்ணவங்க மற்ற ஆர்டிஸ்ட் பேசும்போது அவங்க சொன்னாங்க, அப்படி பண்ணுறாருன்னா உங்களை பற்றி அவருக்கு டவுட்டே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் இஸ் கான்ஃபிடென்ட், பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுனால தான் அப்படி விட்டுருவார். அண்ட் தட்ஸ் குவைட் ரேர் இஸ் வாட் தே செட். ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் ப்ரவுட் தட் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு கிடச்சிது. You've had any peek into Subhash Naidu? ஏதாவது பார்த்தீங்களா rushes? During shooting, of course. Yeah. So how is it? Yeah, it's looking superb. It's really looking superb. And எங்க டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், லைக் ஏன்னா ப்ராஸ்பெக்டிவ் ஒர்க் இருக்குது. அவருக்கும் ரம்யா கிருஷ்ணா அவங்களுடைய லுக் எல்லாம் இவங்க 2 பேர் மெயின்லி மாற்றிருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. So before I finish, I'll give you one compliment. என்னன்னா நம்ம ஊரில் ஒரு சீனில் அந்த கண்ணாடியை பார்த்து நான் அழகா இல்லையா மாதிரி ஒன்று கேட்பேன். That was my very first desktop background when I had a system. For some reason I had a major crush on you. And நாட்கள் போக இன்னும் அழகாயிட்டு இருக்கீங்க. Thank you so much and keep being yourself and all the very best. Thank you so much. Thank you. Wish you all the best too. Thank you so much.